கடந்த வாரத்துல தேவன் நமக்கு நன்மையான ஈவு என்கிற இந்த நன்மையான ஈவாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. துணையாளராக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நமக்கு உதவி செய்யும்படியாக, நமக்கு எல்லா காரியத்திலும் நமக்கு துணை நிற்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது குறித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்முடைய யூடியூப் சேனலை பாக்குறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு? ஆமென். தொடர்ந்து அதை பாருங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. போன வாரத்துக்கு 2 வாரமா நம்ம பிரசங்கத்தால நோட் பண்ணிட்டு இருக்கோம். வியூஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10, 20, 50, 80 ஒரு செய்தி மட்டும் 80 வியூஸ் பார்த்துருந்தாங்க. போன வாரம் மனைவியும் ஃபெபினும் சேர்ந்து ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில பார்த்து 140 பேர் பார்த்துருக்காங்க. இல்லையா? ஒரு பாட்டு அத்தனை பேர் ரீச் ஆகுது. ஆமென். அதனால பாட்டோடைய மகிமை. இல்லையா? தொடர்ந்து அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இல்லையா? ஒரு மனுஷன் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிப்பது ரொம்ப ஈஸியான காரியம், ரொம்ப ஈஸி. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரவேசிப்பது ரொம்ப ஈஸிங்க. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டோன்னா, நீ ஆண்டவர் ஏத்துக்கிறியா அப்படின்னா, ஆமா ஏத்துக்கிறேன். இயேசு நம்புறியா? நம்புறேன். இயேசு உனக்காக மரித்து உயிரோடு எழுந்தாருன்னு நம்புறியா? ஆமா, என் பாவத்துக்காக மரித்தார், என் பாவத்துக்காக அவர் என்ன செஞ்சார்? மரித்து உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி நம்புகிறேன் என்று சொன்னா, உடனே சின்ன ஜெபத்தை அறிக்கை செய்து என்ன செய்யணும்? ஒரு ரட்சிப்பின் ஜெபத்தை நம்ம ஜெபித்ததுக்கு அப்புறம் உடனே அந்த பாஸ்டரும் அந்த தேவ ஊழியரும் சொல்றாங்க, நீ என்ன செஞ்ச? ரட்சிக்கப்பட்டாச்சு. அதுக்கு அடையாளம் என்ன செஞ்சோம் சொல்லுங்க? தண்ணியில ஒரு செகண்ட் டக்குன்னு முக்கி இருந்துச்சு. இப்ப சொல்றாங்க, நீ யாரு? நீ தேவ பிள்ளையா மாறிட்ட, நீ கிறிஸ்தவனா மாறிட்ட என்று சொல்லலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப லகுவாக ஒருவன் கிறிஸ்தவனாக என்ன செய்யலாம்? மாறிடலாம். ஆனா நீ மற்ற மதத்துல அந்த மதத்துக்குள்ள நீங்க அந்த மதத்தானாக மாறுவதற்கு ரொம்ப கஷ்டம். நம்மள உலகத்துல நம்ம இந்து மதம் சொல்லப்படுற அந்த இந்து மதத்துக்கு மாறணும்னா ரொம்ப கஷ்டம். நிறைய சடங்காச்சரங்கள் என்ன செய்யணும், நிறைய சடங்குகளை செய்யணும், நிறைய விரதம் இருக்கணும். அங்க போய் என்ன செய்யணும்? சில பூஜைகள் எல்லாம் செய்து அங்க சில காரியங்களை செஞ்சு சில செலவுகளை பண்ணணும். அதுக்கு சொல்லுங்க, என்ன பண்ணணும்? செலவு பண்ணணும். அங்க பூசாரி உட்கார வச்சு அவருக்கு கொஞ்சம் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொஞ்சம் மதத்துல ஓதி அதை பண்ணி இதை பண்ணி நிறைய கஷ்டப்படணும். சொல்லுங்க, அப்பதான் அந்த மதத்துக்கு என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஆனா கிறிஸ்தவனா மாறுவது ரொம்ப ஈஸி. ஆனா கிறிஸ்தவனா வாழ்றது ரொம்ப கஷ்டம். கிறிஸ்தவனா வாழணும்னா நீ டெய்லி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும், டெய்லி பைபிள் தியானிக்கணும். வாரம் எங்க போகணும்? சர்ச்சுக்கு போகணும். வாரம் சர்ச்சுக்கு போகணும். ஆனா மத்த மாறிட்டீங்கன்னா நீ எந்த வேதத்தை வாசிக்க வேண்டியதில்லை. சொல்லுங்க, எந்த ஜெபத்தை பண்ணணும் கட்டாயம் இல்ல. நீ வாரம் மாசம் எல்லா நிலையில கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல. எந்த பூசாருக்கும் வீட்டு தேடி வரமாட்டாரு. சொல்லுங்க, எந்த பூசாரி வந்து என் கோயிலுக்கு வந்து கூப்பிடுறதா? இல்ல. நம்ம பூசாரி மட்டும் தான் கூப்பிடுறாரு. நம்ம ஆசாரி இங்க இருக்கிற பாஸ்டர் என்ன செய்யற? வீடா வந்து, ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் நீங்க வரல, ஏன் நீங்க காணிக்க போடல, நீங்க ஏன் தசமா கொடுக்கல அப்படின்னு என்ன செய்யறாங்க? மாசம் என்ன செய்யணும்? நம்ம சம்பாதிக்கல, தசமா போகணும், காணிக்க கொடுக்கணும், அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்த பண்ணுங்க, இது பண்ணுங்க என்று சொல்லி எல்லா காரியத்தையும் செய்யணும். எது ஈஸி, எது கஷ்டம்? சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்றது கஷ்டம். நீ அங்க நீங்க அந்த மாதிரி மாறிட்டு நீங்க போய் பேசலாம், நீங்க என்ன செய்யலாம்? நீ கோயிலுக்கு போயிட்டு என்ன செய்யலாம்? எல்லா காரியத்தை பண்ணலாம், ஒருத்தர் ஒண்ணு கேட்க மாட்டான். ஆனா இங்க அப்படி இல்லை. நீ கிறிஸ்தவனை மாறிட்டு என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது, அந்த காரியத்தை செய்யக்கூடாது, இந்த காரியம் செய்யக்கூடாது, நீங்க ஒழுக்கமா இருக்கணும், சாட்சியா வாழணும். இத்தனை கஷ்டம் இங்க இருக்கு. சொல்லுங்க. ஆமென். மாறுதல் ஈஸி, என் ஆண்டுக்குள்ள வர்றது ரொம்ப ஈஸி. ஆனா கிறிஸ்தவனா வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஆமென். அதுக்கு நிறைய செலவு பண்ணணும், நிறைய தியாகம் பண்ணணும்.
ஆமென் சொல்லுங்க. ஏன் ஆண்டுக்குள்ளாக தேவப்பிள்ளை வருகிறார்கள்? இங்க ஆண்டுகள் வந்துட்டு இத்தனை கஷ்டமான வாழ்க்கை தான், இத்தனை காரியத்தை செய்யணும், வார வாரம் சர்ச்சுக்கு போகணும், காணிக்கை கொடுக்கணும், ஊழியம் செய்யணும், சாட்சியான வாழ்க்கை வாழணும், தப்பு பண்ணக்கூடாது, டெய்லி ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், எல்லா காரியத்தையும் செய்யணும். எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தைகள் வந்தாலும் இன்னைக்கு ஆண்டுகள் வந்துட்டு இத்தனை கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, இத்தனை சிலுவை சுமக்கிற அனுபவம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டுகிட்டு போக மாட்டேன் என்று சொல்லி ஏன் உறுதியா இருக்கிறார்கள் அப்படின்னா, எந்த மதத்திலும் இல்லாத, எந்த வேதம் சொல்லாத ஒரு காரியத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயம். என்னது? பாவ மன்னிப்பின் நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த மதத்திலும் பாவ மன்னிப்பே கிடையாது. பாவ சொல்லுங்க, விமோசனம் இருக்கு. விமோசனம் வேற, மன்னிப்பு வேற. இப்ப பாவ மன்னிப்பை பெற்றவன், வேதம் சொல்லுகிறது, அவன் இனி என்ன இல்ல, பாவியே இல்ல, பாவியே கிடையாது, அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான், அவன் பரிசுத்தவானாக மாறிவிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா மத்த பாருங்க, பாவ விமோசனம் இருக்கு. பாவத்துக்கு விமோசனம், பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தணும். பரிகாரம் எப்ப செலுத்தணும்? எது வரைக்கும் செலுத்தணும் சொல்லுங்க? செய்துட்டே இருக்கணும், பரிகாரம் பண்ணிட்டே இருக்கணும். பாவ விமோசனத்துக்காக அவன் அநேக காரியத்தை என்ன செய்யணும்? செஞ்சுட்டே இருக்கணும். அதோட முடிவே இல்லை, நிரந்தரமான தீர்வு இல்லை. ஆனா கிறிஸ்தவத்தில் அப்படி கிடையாது. பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை ஒரு பெற்றுக்கொண்டா போதும், அவன் ஆண்டவருக்காக பரிசுத்தவானாக, நீதிமானாக மாறிவிடுகிறான். அவன் பாவமே செய்யாதவனை போலவே அவன் பரிசுத்தமாக மாறிவிடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் தேவ பிள்ளைகள் என்ன செய்யறத, ஆண்டவர் வந்துட்டு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தினுடைய அனுபவத்தை மனதார அனுபவிக்கிறபடினால, அந்த சமாதானத்தை அனுபவிக்கிறபடினால, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறபடினால, எந்த கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருக்காக என்ன செய்வேன், ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிற அனுபவம் அது கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆமென். உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்காக என்ன செய்வேன், நான் வாழுவேன். எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை நஷ்டப்பட்டாலும் சரி, எத்தனை காரியத்தை இழந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காக நிற்பேன் என்று சொல்லி அவன் இருக்கிற காரணம்னா, அவனுக்குள்ளாக, அவனுடைய ஆவிக்குள்ள பிரகாரமாக அவன் அனுபவிக்கிற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம். அல்லேலூயா. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றுக்கொண்டா அவனுக்கு என்ன இல்லை, நரகம் இல்ல. எல்லா மதங்களும் நரகத்தை போதிக்குதுங்க. எல்லா மதங்களும் என்ன செய்யுது, நரகத்தை போதிக்கிறது. அவன் தப்பு பண்ணினா எங்க போவான், நரகத்துக்கு தான் போவான். ஆனா தேவ பிள்ளையா இருக்கிற கிறிஸ்தவனுக்கு மட்டும் ஒரு நிச்சயம் உண்டு. ஏன்னா ஆண்டவர் பாவத்தை எல்லாம் மன்னித்தபடினால நான் நரகத்துக்கு பாத்திரவான் இல்ல, நான் மோட்சத்துக்கு பாத்திரவான், நான் பரலோகத்துக்கு பாத்திரவான் என்று சொல்லு. அல்லேலூயா. யாருக்கு அந்த நிச்சயம் கிடையாது, ஆனா எனக்கு உங்களுக்கு அந்த நிச்சயத்தை கத்த கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, எனக்கு உங்களுக்கு அந்த நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். மத்த மதம் போது என்ன போதிக்குன்னா, இந்த மதத்தை இந்த இந்த ஜென்மத்துல நீ பாவம் செஞ்சேன்னா, தப்பு பண்ணேன்னா, அடுத்த ஜென்மத்துல என்ன அவன் சொல்லுங்க, மிருகமா பிறந்துருவ. என்ன பிறந்துருவ? மிருகமா பிறந்துருவ. எப்ப விமோசனம், எப்ப அந்த பாவத்தில் விமோசனம் அடைகிறது அப்படின்னா, நீ இப்படி இப்படி பிறந்து பிறந்து மிருகமா பிறந்து, அதை பிறந்து இதை பிறந்து பல ஜென்மம் எடுக்கணும். எத்தனை ஜென்மம்? பல ஜென்மம் எடுத்து கடைசியில உன் பாவம் என்ன ஆயிரும், மாறி. அதுக்கப்புறம் தான் எங்க போக முடியும், அதுக்கு முன்னாடி என்ன செய்வேன் சொல்லுங்க? ஒரு வீட்டுல நடந்த சம்பவம். ஒரு பையன் வெளியே விளையாண்டு இருக்கும் போது ஒரு கீரி அங்க அவன் தோட்டத்துக்குள்ள பூந்துச்சு. உடனே என்ன பண்ணான்னு கல் எடுத்து அடிச்சான். சின்ன பையன் கல் எடுத்து அடிச்சான். அது கத்திட்டு என்ன செய்யுது, அங்கேயே உள்ள ஓடிச்சு. தடி எடுத்து என்ன செய்ய அடிக்க போனான், அடிச்சான். உடனே அவன் அம்மா என்ன சத்தம் கேட்குது, உள்ள இருந்து வந்து கீரி அடிச்சு. உடனே நம்ம நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்துறா, அடிக்காதரா அடிக்காதரா. ஏன் அடிக்காது, என்ன ஏன் அடிக்காது சொல்லு, என்ன விஷயம்? அது அவங்க தாத்தாடா, அது அவங்க தாத்தா.
என்னமா கீரி தாத்தாவா? ஆமாண்டா, நம்ம நம்ம தாத்தா தான்டா, அது தாத்தா தான் கீரியை வந்திருக்கிறாரு. அப்ப இவன் கேட்டார், அம்மா இது அப்பாவோட அப்பாவா இல்ல அம்மாவோட அப்பாவா? இல்லடா தாத்தா தான்டா, என்னோட அப்பா தான்டா. என்ன அப்பா? அப்பா இப்பதான் இறந்தாரு, அதுதான் கீரியை வந்திருக்குது. அது என்ன வந்திருக்கு? கீரியை வந்திருக்கு. எப்படிமா கீரியை வர முடியும் சொல்லுங்க, எப்படி கீரியா? இல்லடா, அவர் வந்து இங்க அந்த தோட்டத்துக்கு மேல ஆசையா இருந்தாரு, அவர் செத்துட்டாரு. செத்து எங்க வந்திருக்கு? எப்படி வந்திருக்காரு? கீரியா பிறந்திருக்கிறாரு. அடுத்த ஜென்ம வேற மாதிரி பிறப்பார். நீ அடிச்சேன்னா உனக்கு இந்த கதிதான். இன்னொரு வீட்டுல அப்படிதான் ஒரு நாயை போட்டு என்ன செஞ்சாரு? அடிச்சு பயங்கர துன்புறுத்தன பையன். ஏய், நாய் அடிக்காதடா, நாய் அடிச்ச நீ அடுத்த ஜென்மத்துல நீ நாயா பிறப்ப. அந்த நாய் மனுஷன் உன்ன மாதிரி ஒரு பையனா பிறந்து உன்னை என்ன செய்யும்? அடிக்குண்டா. அதனால நான் என்ன செய்யாத, நாய் துன்புறுத்தாத. அவன் சொன்னான், இல்லம்மா, போன ஜென்மத்துல நான் தான் என்ன செஞ்சேன்? நாயா பிறந்த. இவன் இந்த நாய் தான் மனுஷன் பண்ணி அடிச்சது. அதுக்கு பதில் என்ன செய்யறேன்? இந்த ஜென்மத்துல என்ன செய்யறேன்? நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அவங்க அம்மாவே ஷாக் ஆயிட்டாங்க. நல்லா கவனிங்க. இந்த கட்டுக்கதைகளை தான் இன்னைக்கு உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆமென். ஆனா பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷன் பிறப்பதும் மரிப்பதும், ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மரிப்பதும், நியாயத்தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்க. ஒரே பிறப்பு தான், மறுபிறப்பல்ல இல்ல, மற்ற மறு ஜென்மங்கள் எல்லாம் கிடையாது. ஒரே பிறப்பு தான். ஆமே. அந்த ஒரு பிறப்பிலேயே நாம் என்ன செய்கிறோமோ அது பலனை என்ன செய்வோம்? அடைகிறோம். ஆமே. ஆமே சொல்லுங்க. அப்ப நமக்காக ஒரே தரம் மரித்த இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை, அந்த பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நானும் நீங்களும் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளா மாறிட்டோம். ஆண்டவருக்காக நாம் சாட்சியாக எழும்பணும் என்று ஆண்டு விரும்புகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஏனோ என்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழக்கூடாது. ஏதோ பெயருக்காக நானும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நானும் ஆண்டவருக்காக வாழுகிறேன் என்று சொல்லி பெயருக்காக நான் மற்ற ஜனங்களுக்கு பார்க்கும்படியாக மட்டும் நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. நாம் உண்மையான ஒரு தேவ வாழ்க்கை, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய வேதத்துல 3 வகையான சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை வகை சபை? 3 வகையான சபை. நான் திருப்பி சொல்றேன். ஒன்று பிதாவின் சபை. யாருடைய சபை? பிதாவின் சபை. இரண்டாவது குமாரனுடைய சபை. என்ன? குமாரனுடைய சபை. மூன்றாவது பரிசுத்த ஆவியானுடைய சபை அல்லது ஆலயம். ஃபர்ஸ்ட் பிதாவின் ஆலயம், இரண்டாவது குமாரனுடைய ஆலயம், மூன்றாவது பரிசுத்த ஆவியின் ஆலயம். அல்லேலூயா. இப்ப கவனிங்க. இப்ப பரிசுத்த ஆவியின் ஆலயம் எது அப்படின்னா, நாம் தான் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறிகிறீர்களா? அப்படின்னா நம்முடைய சரீரம் தான் பரிசுத்த ஆவிக்கு எப்படி இருந்து ஆலயமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம சரீரம் என்று பரிசுத்த ஆவியின் ஆலயம். அல்லேலூயா. இரண்டாவது குமாரனுடைய ஆலயம். குமாரனுடைய ஆலயம் எது அப்படின்னா, எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி நீங்கள் வருகிறீர்களோ அதுதான் குமாரனுடைய ஆலயம். ஆமே. அது யாருடைய ஆலயம்? குமாரனுடைய ஆலயம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்களே. மத்தேயு 18:20. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி குமாரனாம் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் குமாரனுடைய ஆலயம். இப்ப இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது ஜெப ஆலயங்களிலே போனார். என்ன இது எங்க போனாரு? ஜெப ஆலயங்களிலே போனார். அந்த ஜெப ஆலயத்துல கொஞ்சம் பேராக என்ன செய்வாங்க? கூடி வருவாங்க.
கொஞ்சம் கொஞ்சம் பேரா கூடி வருவாங்க. இப்ப நம்ம கூடி இருக்கிற இந்த ஆலயம் ஜெப ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த ஆலயம் தான் என்ன, யாருடைய ஆலயம்? குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆலயம். புரியுது என்ன சொல்றது? இப்ப பரிசுத்தாவின் ஆலயம் எது? நம்ம சரீரம். இந்த பரிசுத்தாவின் ஆலயமா இருக்கிற சரீரமா இருக்கிற இந்த சரீரமா இருக்கிற இந்த நபர்கள் 1, 2, 3 பேராக அங்க கொஞ்சம் ஒரு கூட்டமா, சிறு கூட்டமா கூடி வந்து அங்க கூடி வர்றாங்களே, அதுதான் இயேசுவின் ஆலயமா இருக்கு. ஆமென், ஆமென் சொல்லுங்க. பிதாவின் ஆலயம் எது அப்படின்னா, இந்த சர்வ உலகம் முழுவதும் இன்னைக்கு ஆளுடைய சபையாக ஆலயங்கள் அநேக இடத்துல இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்தனோம்னா அதான் பிதாவின் ஆலயம். புரியுது சொல்றது? எதுல புரியுது? அப்ப இந்த உலகம் முழுவதும் சபை இருக்கு. எல்லா தேசங்களிலும், எல்லா பாஷைக்காரர்களிடத்திலும், எல்லா ஜாதி ஜனங்களிடத்திலும் சபை நிறைந்து இருக்கிறது. அந்த ஒட்டுமொத்த சபை ஒன்றாக சேர்ப்போமானால் அதுதான் பிதாவின் ஆலயம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அதான் பிதாவின் ஆலயமாய் இருக்கிறது. ஒரு வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினால ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு தாகம் தீர்க்கப்பட்டோம். 18ஆம் வசனம். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரம் ஒன்று. எல்லா இடத்துலும் அவயவங்கள் அங்கங்க இருக்கு. அங்கங்க அந்த ஊழியர்கள் எல்லாம் சபை நடந்துட்டு இருக்கு. ஆனா என்னதான்? எல்லாமே என்னதான்? ஒரே சரீரம் தான். 27ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகியும் போதும். நல்லா கவனி. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரே சரீரத்துக்கு அவயவமாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்ப பரிசுத்தாவின் ஆலயம் எது? நம்முடைய சரீரம் தான் பரிசுத்தாவின் ஆலயம். கிறிஸ்துவின் ஆலயம் எது? நம்ம ஒரு 2 பேரா 3 பேராக சின்ன வீட்டுல ஒரு 5 பேர் கூடியிருந்தாலும் அது கிறிஸ்துவின் சபை தான், ஆலயம் தான். ஆமென். அப்ப அது இயேசுவின் ஆலயம். பிதாவின் ஆலயம் எது? உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சபைகள் சேர்ந்துதான் அது பிதாவின் ஆலயமா இருக்கிறது. எத்தனை புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம எல்லாம் பிதாவின் ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறோம், இயேசுவின் ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறோம், பரிசுத்தாவின் ஆலயமாகவும் இருக்கிறோம். புரியுது சொல்றது? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்தாவியா மூன்றோட அந்த ஆலயத்துக்குள்ளாக யார் இருக்கிறோம்? நம்ம இருக்கிறோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள பிதாவுக்குள்ள மறைந்திருக்கிறது. புரியுதான சொல்றது? நம்முடைய ஜீவன் எங்க இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள பிதாவுக்குள்ள மறைந்திருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 12:22. நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர் இடத்திற்கும் சர்வ சங்கமாகிய அத சபை, அத பிதாவின் சபை, சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் தேவன் இடத்திற்கும் இயேசுவின் இடத்திற்கும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்து இருக்கிறோம். அதுதான் பிதாவின் ஆலயம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்மள யாரு? ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் ஆலயமா இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆமை பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டை எங்க போனாலும் தோல்ல சுமந்துட்டு போகும். புரியுதா சொல்றது? ஆமை தன்னுடைய வீட்டை எங்க போனாலும் என்ன செய்யும்? சுமந்துட்டே போகும். புரியுதா சொல்றது? அதே போல ஒரு கிறிஸ்தவன் எங்க போனாலும் அந்த ஆலயத்தை, கோயில என்ன செய்யறான்? சுமந்து கொண்டே போகிறான். ஆமென் சொல்லுங்க. எங்க போனாலும் நம்ம பரிசுத்தாவின் ஆலயமா இருக்கிற சரீரத்தை என்ன செய்யறோம்?
சுமந்து கொண்டே போகிறோம். ஆமென். எப்பவுமே ஆவியானவர் அந்த கோயில்ல தங்கி இருக்கிறார், நமக்குள்ள தங்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எப்பொழுதும் நமக்குள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிறார். நல்ல கவனிங்க. இப்ப ஆவியானவர் யாரு? இயேசு யாரு? தேவன் யாரு? வேதம் சொல்லுகிறது மூன்றும் ஒருவரே ஆனாலும் மூவர். மூவரும் யாருதான்? ஒண்ணுதான், ஆனா மூவரா இருக்கிறோம். சொல்லுங்க. இந்த திருத்துவத்தை நாம் ஒரு நாளும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. திருத்துவத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப மூவர் யாருதான்? ஒருவர் தான், ஆனாலும் மூவராக இருக்கிறார்கள். பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்தாவியன் வேற, ஆனாலும் மூவர் யாரும் எப்படி இருக்காங்க? ஒருவராக இருக்கிறார்கள். ஆமென். அதான் திருத்துவ தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இதுக்கு என்ன வசன வெளிப்பாடு அப்படின்னா, வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, அப்போ அந்த அனனியா யார் இடத்துல போய் சொன்னா வாசிக்கிறோம்? பரிசுத்த ஆவியின் இடத்தில் போய் சொன்னாய். அப்ப யார் இடத்துல போய் சொல்றான்? பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் சொல்லுகிறான். 4ஆம் வசனம். மூணாம் வசனம் வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் சொன்னான்னு போட்டிருக்குது. 4ஆம் வசனம் வாசிக்கிறோம் தேவன் இடத்துல போய் சொன்னாய். இப்ப பரிசுத்த ஆவியான ஒண்ணுதான், பிதாவாகி தேவனும் ஒன்றுதான். புரியுதா சொல்றது? பரிசுத்த ஆவியான ஒண்ணுதான், தேவனும் ஒண்ணுதான். பரிசுத்த ஆவியான வேற, தேவன் வேற இல்ல. ரெண்டு பேரும் இப்படிதான், ஒருவர் தான். இன்னொரு வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் கர்த்தருக்கு ஆராதனை செய்த போது போதும். பரிசுத்த ஆவியானவர் இங்க பேசுறாரு. பவுலையும் பர்னபாவையும் அழைச்சது நான் தான். ஆனா இப்போ அவங்க என்ன செய்யுங்க? இந்த தனிப்பட்ட ஊழியத்தை என்ன செய்யுங்க? பிரிச்சிருங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உன்னை பவுலே உன்னை அழைச்சது யார் தான்? நான் தான். அழைச்சது ஊழியத்துக்கு அழைச்சது யார் தான்? நான் தான். யார் சொல்றது? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனா இன்னொரு இடத்துல வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, உன்னை ஊழியத்துக்கு அழைச்சது யார் தான்? நான் தான். அங்க யார் சொல்றது? பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. வாசிங்க 9:15. நான் தெரிந்து கொண்டவன், நான் அழைத்தவன் என்று சொல்லி யார் சொல்றது? இயேசு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு அனனியா கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இயேசு சொல்றாரு, அழைச்சது யாருதான்? நான் தான் அழைச்சேன்னு சொல்றாரு. அங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? நான் தான் அழைச்சு சொல்றாரு. அப்படின்னு அர்த்தம் பரிசுத்த ஆவியானவர் ஒண்ணுதான், இயேசுவும் ஒண்ணுதான். இயேசு ஒண்ணுதான், பிதா ஒண்ணுதான், பிதா ஒண்ணுதான், ஆவியானவர் ஒண்ணுதான், ஆவியானவர் ஒண்ணுதான், இயேசுவும் ஒன்று. எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஒருவராக இருக்கிறார்கள். பிரிக்கவே முடியாது, ஆனாலும் பிரிந்து இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை புரியுது? புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சபை, இந்த சபையா இருக்கிற இந்த ஒவ்வொரு மேல ஆவியானவர் வந்து இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? ஊற்றப்படுகிறார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறது ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்து மேல ஊற்றப்படுகிறது ஒண்ணுதான். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறது ஒண்ணுதான், பிதாவாகி தேவன் ஊற்றப்படுகிறது ஒண்ணுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் எல்லாரும் மேல பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தங்களின் பாஷைகளிலே வெவ்வேறு பாஷைகளை என்ன செஞ்சாங்க? பேச தொடங்கினார்கள். அவங்க எல்லாரும் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் மேல ஊற்றப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கதான் சபை தொடங்குகிறது. சபை ஆரம்பிக்கப்பட்ட இடமே இதுதான். அப்ப என்ன சபை ஆரம்பிக்கப்பட்டது? என்ன சபை ஆரம்பிக்கப்பட்டது? பரிசுத்த ஆவியின் சபை இங்குதான் ஆரம்பிக்கப்படுகிறது. இயேசுவின் சபை இங்குதான் ஆரம்பிக்கப்படுகிறது. பிதாவின் சபை இங்குதான் என்ன செய்யுது? ஆரம்பிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப புதிய உடன்படிக்கை சபை, நான் பழைய உடன்படிக்கை சொல்ல, புதிய உடன்படிக்கை சபையை சொல்றேன்.
இப்ப புதிய உடன்படிக்கை சபையில இங்க 3 சபையும் இங்க என்ன செய்யுது? தொடங்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பேதுரு அந்த முதல் சபையா இருக்கிற அந்த சபையில பேதுரு எழுப்பி பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு அப்படின்னா, அதே 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்த பேதுரு எழும்பி, வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று உரத்த சத்தமாய், போதும். அப்போ அந்த பேதுரு எழும்பி அழகான ஒரு பிரசங்கத்தை பண்றாரு. அந்த பிரசங்கத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவன் பண்ண பிரசங்கம் அவ்வளவு முக்கியமான பிரசங்கமா காணப்படுகிறது. அது எதை முக்கியத்துவப்படுத்தி அவன் பிரசங்கம் பண்றான் அப்படின்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை மையப்படுத்தி அந்த பிரசங்கத்தை அவர் செய்கிறார். ஆமென் சொல்லாமா? அந்த யோவேல் 2:28 வசனத்தை போன வாரமே படிச்சோம். இதற்கு ஞாபகம் இருக்கா? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரத்தில் என்ன செய்வாங்க? தீர்க்கதரிசி சொல்லுவார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காணும். வாலிபர் என்ன செய்வார்? தரிசனங்களை அடைவார்கள். வேலைக்காரன் மேல என்ன செய்வேன்? என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வசனத்தை மையப்படுத்தி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அது அப்போஸ்தலர் 2:16 வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. தொடர்ந்து படிங்க 17 இருந்து. கடைசி நாட்களில் நம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். இந்த வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் போதும். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை திரும்பவுமாக பேதுரு உறுதிப்படுத்தி பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த அப்போஸ்தலர்ல இந்த பிரசங்கத்தை கர்த்தர் அந்த வெளிப்படுத்த தீர்க்கதரிசனத்தை இந்த நாளிலே உறுதிப்படுத்தினார். எந்த நாளிலே? பெந்தேகோஸ் என்கிற அந்த நாளிலே கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்கள் மேல 120 பேர் வந்து இறங்கினபடினால அந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக மாறிவிட்டார்கள். சொல்லுங்க. 120 பேர் எப்படி ஆயிட்டாங்க? பரிசுத்த ஆவியை ஆலயமாக மாறிவிட்டார்கள். முதல் 3 நூற்றாண்டுகள் இந்த சீசல் பெருக எல்லாரும் மேல பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு எல்லாரும் கர்த்தர் கொடுத்த பாஷைகளை பேசி வரங்களோடு கூட அந்த ஊழியத்தை செய்து நிறைவேற்றினார்கள். ஆமென் சொல்லாமா? அந்த 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி சில உபதேசங்கள் வந்து அப்படியே இந்த கிறிஸ்தவ மதமானது ஒரு பொது மதமாக அரசாங்க மதம் மாறினபடினால ஒரு தேக்க நிலை உண்டாகி ஒரு இருண்ட காலமாக மாறி அங்க இருக்கிற அந்த ஆவியுடைய செயல்பாடு குறைந்த வண்ணமாக மாறிவிட்டது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. திரும்பமாக இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு, அந்த அந்நிய பாஷையின் அந்த வரம் திரும்பமாக அந்த 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி எப்பொழுது ஊற்றப்பட்டது அப்படின்னா 1899ஆம் வருடம் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு ஏறக்குறைய 40 வாலிபர்கள் வேதாம கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த அந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டுல ஒரு இடத்துல அரிசோனாங்கிற இடத்துல வேதாம கல்லூரி படித்துக் கொண்டிருந்த 40 வாலிபர்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தார்கள்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து இந்த வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கும் போது அந்த 1ஆம் நூற்றாண்டுல இந்த சீஷர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதே, அதே போல எங்க மேல என்ன செய்யுங்க? ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த அனுபவத்தை திரும்ப எங்களுக்கு என்ன செய்யுங்க? தாங்க ஆண்டவர் என்று சொல்லி 1899ஆம் வருடம் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு அவங்க ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஏக்னஸ் அப்படிங்கிற ஒரு சகோதரி மேல கரெக்டாக அந்த அடுத்த நாள் விடிஞ்சா 1900 வருஷம், சொல்லுங்க, 1900 வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி அதிகால வேளையில ஏக்னஸ் என்கிற அந்த சகோதரி மேல அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை திரும்ப கர்த்தர் ஊற்றினார். அல்லேலூயா. அவ்வளவு நூற்றாண்டுகளாக ஊற்றப்படாத அந்த அபிஷேகம் அந்த சகோதரி மேல ஊற்றினாரு. அந்த சகோதரி முதல் முறையாக அந்நிய பாஷை பேச தொடங்கினார். ஆமென். அது வெடியிருக்குள்ளாக அந்த 40 பேர் நிரப்பப்பட்டார்கள்.
40 பேரும் அந்நிய பாஷையை பேச தொடங்கினார்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அதிலிருந்து திரும்பி தொடங்கினது பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ள பெந்தேகோஸ்தே சபைகள் தொடங்கினது. உலகம் முழுவதும் அந்த எழுப்புதல் பரவினது. அசம்பிளிஸ் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட் என்கிற பெரிய பெரிய சபைகள் தோற்றுவிக்கப்பட்டன. அதுக்கு பின்னாடி அசூசா என்கிற ஒரு வீதியில 300 பேர் மேல கர்த்தர் ஊற்றினார். அந்த 300 பேர் பயங்கர பலத்த காரியத்தை செய்து உலகம் முழுவதும் அந்த எழுப்புதல் பரவி சென்றது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை திரும்பமாக சபை பெற்றுக்கொண்டது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த அனுபவத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சபை என்ன சபை? பெந்தேகோஸ்தே சபை என்று அழைக்கப்படுகிறது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுனால நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக என்ன செஞ்சோம்? மாறிவிட்டோம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வெறும் வல்லமை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் வெறும் என்ன இல்ல? வல்லமை இல்ல, ஒரு ஆள் தத்துவம் உள்ள நபராக இருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு ஆள் தத்துவம் உள்ள நபராக இருக்கிறாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்காரு? ஒரு நபராக இருக்கிறார். கவனிங்களா? ஒரு வசனம் படிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் ஆலயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் இல்ல, எபேசியர் தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ ஒரு பரிசுத்த ஆவியான வெறும் வல்லமையா இருப்பாரானால், வல்லமை மட்டும் இருக்குமானால் இந்த வல்லமையை துக்கப்படுத்த முடியுமா? ஒரு நபரா இருந்தா தான், உணர்ச்சிகள் மிகுந்த ஒரு ஆத்மா உள்ள நபரா இருந்தா தான் அந்த நபரை என்ன செய்ய முடியும்? சந்தோஷமோ துக்கப்படுத்த முடியும். அல்லையா சொல்லுங்க. இப்ப பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்படுமானால், இப்ப பரிசுத்த ஆவியான வெறும் என்ன இல்ல? வல்லமை இல்ல, வெறும் சக்தி மட்டும் இல்ல, வெறும் வல்லமை மட்டும் இல்ல. அப்ப பரிசுத்த ஆவியானவரால துக்கப்பட முடியும், பரிசுத்த ஆவியானவரால சந்தோஷப்பட முடியும், பரிசுத்த ஆவியானவரால உணர்ச்சி வசப்பட முடியும். அல்லையா சொல்லுங்க. அப்ப ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட தன்மைகள் உண்டோ, ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு நபருக்கு எப்படிப்பட்ட தன்மைகள் உண்டோ, இயேசுவுக்கு எப்படிப்பட்ட தன்மைகள் இருந்ததோ அதே காரியங்கள் யாருக்கு உண்டு? பரிசுத்த ஆவியானவருக்கும் உண்டு. எத்தனை புரியுதுல சொல்றது? அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன உண்டு? எல்லா உணர்வுகளும் உண்டு. ஒரு நபரை போல நமக்குள்ள ஒரு ஆவியானவர் என்ன செய்யறாரு? தங்கி இருக்கிறார். ஆவியானவருக்கு என்ன மட்டும்தான் இல்ல? சரீரம் மட்டும்தான் இல்ல. ஆவியானவருக்கு என்ன இல்ல? சரீரம் இல்லை. ஆனா ஆவியானவருக்கு அத்தனை காரியம் ஆவியானவருக்கு உண்டு. ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ள அத்தனை விஷயம் யாருக்கு உண்டு? ஆவியானவருக்கு உண்டு. எப்பொழுது ஆவியான நமக்குள்ள வருகிறாரோ அப்பொழுது நம்ம தேவனுடைய ஆலயம் மாறி விடுகிறோம். அந்த ஆவியானவர் ஒரு நபராக உள்ள என்ன செய்யறாரு? வசிக்கிறார். ஆமென். அந்த ஆவியானவர் தான் இந்த சரீரத்துக்கு எப்படி இருக்கிறாரு? சொல்லுங்க, அதிகாரியா இருக்கிறார். இந்த சரீரம் யாரோடது இல்ல? நம்மோடது இல்ல. இது ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறது. ஆவியானது சொந்தமானதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்றது எத்தனை புரியுது? உற்சாகமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம். இப்ப ஆவியானவர் எப்பொழுது நமக்குள்ள வருகிறார்? ஆவியானவர் எப்பொழுது நமக்குள்ள வருகிறார் அப்படின்னா வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 1:12. இயேசு அல்ல தேவனுடைய நாமத்தின் மேல், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உடையவர்களாய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு மேல் யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களா மாறுகிறார்களோ அப்பொழுதே அவங்களுக்குள்ளாக ஒரு அதிகாரம் உள்ள ஒரு ஆவியை கற்றுக் கொடுக்கிறார். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குள்ள யார் வந்துடுறாரு? பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். இயேசுவை விசுவாசிக்கிறத உடனே நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க.
இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னு நம்ம என்ன செய்யறோம்? ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இனிமேல் வாழ்வது நான் அல்ல, யார்தான் வாழணும்? நீர் தான் வாழணும். நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய சரீரத்தை, நம்முடைய பழைய மனுஷனை மரித்தவனாக ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க. இப்ப நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அந்த உயிர் தான் ஆவி. அந்த ஆவி நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க. உயிரோடு இருக்கிறோம், நம்ம செயல்படுகிறோம், எல்லா காரியத்தை செய்கிறோம், பேசுகிறோம், எல்லா காரியத்தை செய்கிறோம். இந்த ஆவி என்கிற உயிர் நம்மகிட்ட போயிடுச்சுன்னா சொல்லுங்க, செத்து போயிடும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்தாவியான வரணும்னா, பரிசுத்தாவியான உனக்குள்ள வரணும்னா, அந்த ஆவி, புதிதான ஆவி உனக்குள்ள வரணும்னா, பழைய காரியம் என்ன செய்யணும்? சாகணும். பழைய மனுஷன் என்ன செய்யணும்? சாகணும். இந்த பழைய மனுஷன் செத்துச்சுன்னா இந்த புதிதா இருக்கிற பரிசுத்தாவியான நமக்குள்ள வந்து நம்ம உயிரடை சேர்ந்து திரும்ப புதிய மனுஷன் என்ன செய்வாரு? உயிரோட வாழ செஞ்சிருவார். அல்லேலூயா. இப்ப பழைய மனுஷன் சாகணும். அதனாலதான் என்ன செய்யறோம்? ஆண்டவரே, இனிமேல் வாழ்வது நான் அல்ல, என்ன செய்யறேன்? பழைய மனுஷன், பாவ மனுஷன் என்ன செய்யறேன்? மரிக்க ஒப்பு கொடுக்கிறேன். இனிமேல் வாழ்வதெல்லாம் உமக்கு தான் ஆண்டவர் என்று சொல்லி நம்ம ஆவியில அறிக்கை செய்து நம்ம ஆண்டவர் சமூகத்தை என்ன செய்யறோம்? நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது பழைய மனுஷன் கொண்டு போய் என்ன செய்யணும்? சொல்லுங்க, அடக்கம் பண்ணிட்டு எழும்பும் போது அந்த புதிதான ஆவி நமக்குள்ள வந்து நம்ம உயிரோடு கூட எழும்பி ஆண்டவருக்காக என்ன செய்யறோம்? ஜீவிக்கும். செத்து ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், அவங்ககிட்ட உள்ள இருக்கிற ஆவி என்ன ஆயிடுச்சு? பிரிஞ்சு போயிடுச்சு. திடீர்னு அவன் எந்திரிச்சிட்டான்னு வச்சுங்க, அப்ப என்ன அர்த்தம்? அந்த போன உயிர் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். உயிர் புரியுற சொல்றது வந்தா அதை என்ன செய்ய முடியும்? எழும்ப முடியும். நீங்க நானும் நீங்களும் என்ன செஞ்சோம்? எழும்பிட்டோமே இல்லையா? அப்ப நமக்குள்ள எந்த ஆவி இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். நமக்குள்ள யாரு இருக்கிறா? எப்ப நம்ம விசுவாசித்து ஆண்டவருக்காக வாழ தொடங்கணுமோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து விட்டார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தெரியாதா? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதே உங்களுக்கு தெரியலையா? அப்ப ஆவியானவருடைய நடத்துதல் ஏன் பார்க்க முடியல? ரட்சிக்கப்பட்ட கூட ஆவியானவர் நடத்துதல் ஏன் பார்க்க முடியல அப்படின்னா, அந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் போன வாரம் சொன்னது போல திருப்பி சொல்றேன். தேவன் நமக்கு கொடுத்த ஈவு அது எவ்வளவு வேல்யூவானது, எவ்வளவு மதிப்பு மிக்கது, அதனுடைய காரியம் என்ன என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டு கொடுத்த ஈவை நம்ம என்ன செய்யல? அறியாமையே வாழ்றோம். உலகத்துல நம்ம வாழ்க்கையில மிக 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 அவசியமான முக்கியமான ஒரே நபர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். நமக்கு ஆண்டு கொடுத்த விலையேற்பட்ட பொக்கிஷம் எதுனா பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, மண் பாண்டங்களிலே பொக்கிஷங்களை பெற்றிருக்கிறோம். புரிஞ்சுதா? எதை பெற்றிருக்கிறோம்? பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். அது வசந்த படிங்க, எபேசியர் நினைக்கிறேன். Thank you, Jesus. எபேசியர் கலாத்தியர் தெரியல. மண் பாண்டங்களில் என்ன செய்யணும்? பொக்கிஷங்களை பெற்றிருக்கிறோம். எடுத்தீங்களா? தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அப்புறம் எடுத்து படிச்சுங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு மண் பாண்டங்களிலே எது கொடுத்திருக்கிறாரு? பொக்கிஷத்தை கருத்து கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த பொக்கிஷத்தை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, வீணடிக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? வீணடிக்க கூடாது. மண்பாண்டத்துல பெற்ற பொக்கிஷத்தை நமக்கு ரொம்ப என்ன செய்யணும்? ரொம்ப கண்ணும் கருத்தமா என்ன செய்யணும்? பாதுகாத்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா அந்த பொக்கிஷத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை அந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கீங்க? அல்லேலூயா. ஒரு பால் வாங்க போறோம், பால்கார வந்து வெளியில பில் அடிக்கிறாரு.
வீட்டுல நேற்று கழுவாத ஒரு அழுக்கான பாத்திரத்தை எடுத்து போய் பால்காரரை இல்ல ஒரு லிட்டர் பால் ஊத்துங்க அப்படின்னா பால்காரர் என்ன சொல்லுவாரு? பால்காரர் ஊத்துவாரா? அவர் ஊத்துனா அவர் காசு வந்துடும்ல. சொல்லுங்க, ஒரு 40 ரூபா வாங்கிட்டு என்ன செய்வாரு? போயிடுவார்ல. அவருக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லை தானே. அந்த பால்காரர் ஊத்துவா நினைக்கிறீங்க? ஊத்த மாட்டார். ஏன்? ஏன்? இந்த கழுவாத அழுக்கான பாத்திரத்தை பால் ஊத்துனா பால் என்ன ஆயிரும்? கெட்டு போயின்னு யாருக்கு தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய மண்பாண்டத்துல ஆண்டவருடைய பொக்கிஷத்தை நம்ம மேல ஊற்றணும்னா, ஒரு பாலை கெட்டு போனா பொக்கிஷத்தை ஆண்டவர் அழுக்கான பாத்திரத்தை என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க, ஊத்த மாட்டாரு. அப்ப நம்ம மண்பாண்டமா இருக்கிற அந்த இதயத்தை கொஞ்சம் என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவணும். நம் கல்வாரி இடத்துல போகணும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னிங்க, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, நீர் எனக்காகவே பாவத்துக்காக நீ மரித்தீரல்லவா, ரத்தம் சிந்தினீரல்லவா, தயவு செய்து பாவத்தை மன்னித்து சுத்திகரிங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம பாவ அறிக்கை செய்து ஆண்டு ரட்சிப்புக்காக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறது மட்டும் இல்ல, நம்முடைய மண்பாடுகளை பொக்கிஷத்தை என்ன செய்யறாரு? ஊற்றுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பாத்திரத்தை என்ன செய்யணும்? கழுவணும். இதயத்தை சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும். புதிய அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டே இருக்கணும். டெய்லி புதிய அபிஷேகத்தை வாங்கணும். டெய்லி பாத்திரத்தை கழுவுங்க. டெய்லி கழுவி டெய்லி புதிய அபிஷேகத்தை என்ன செய்யணும்? சொல்லுங்க, பெற்றுக்கொண்டே இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் மேல அபிஷேகம் இறங்குறது காரணம் தெரியுமா? அவன் இருதயம் என்ன செய்யல? சுத்திகரிக்கப்படல. அல்லேலூயா. நம்ம இதயத்தை சுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நல்லா கவனிங்க, நான் திருப்பி சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு டிக்கெட். இங்க பேசுறதுக்கு, பரலோகம் போறதுக்கு. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு எங்க போக முடியாது? சொல்லுங்க, பரலோகம் போக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு டிக்கெட்டை போல இருக்கிறாரு, ஒரு கடவுச்சீட்டை போல இருக்கிறாரு. அல்லையே சொல்லுங்க. அது பெற்றுக்கொண்டா தான் அங்க போய் சேர முடியும். அப்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபை நமக்கு கண்ணு கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் இலவசமா ஆவியானவர் கொடுக்கிறார். பணத்தினால ஆவியானவர் என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. ஞானத்தினால ஆவியானவர் வாங்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியும், பைபிளை வாசிக்க தெரியாதவங்க. சொல்லுங்க, பைபிளை வாசிக்க தெரியாதவங்க, ஜெபம் பண்ணவே தெரியாதவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியால் நிரம்பி ஜெபிக்கிறத பார்த்திருக்கிறேன். சொல்ல புரியுதா? ஞானசனம் எடுக்கல, பைபிள் வாசிக்க தெரியல, சரியா ஜெபிக்க தெரியல, பைபிள்ல இருக்கிற ஒரு காரியம் தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு வாஞ்சியை ஜெபித்த போது கர்த்தர் அவங்க அபிஷேகத்தை ஊற்றி அந்நிய பாஷை நிரம்பப்பட்டு வரங்களின் தரிசனங்களை பார்த்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் யாரும் என்ன செய்யல? இந்த தகுதியுடையவனா பார்க்கல. வாஞ்சியும் தாகத்தோடு கூட ஆண்டவருக்கு ஜெபித்த போதும் எல்லாரும் மேல பொக்கிஷத்தை ஊற்ற தேவன் ஆவலா இருக்கிறார். இன்னைக்கு ஆவலா இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே நான் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதுதான் கடைசி நாட்கள். இந்த நாட்கள்ல தேவன் திரும்ப பின்மாறி மழையை ஊற்றுகிற காலத்தை வந்திருக்கிறோம். என் மேல உங்க மேல நம்ம அம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் நிரப்ப கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் போன வாரம் சாயங்கால கூட்டத்துல சொன்னேன், ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்யணும்? பேசணும். அவர் நமக்கு உதவியாளராக, துணையாளராக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். உலகத்துல நம்மளால ஒரு ஜெயமான வாழ்க்கையை வாழ முடியாது. நம்முடைய சுய பலத்தினால, சுய ஞானத்தினால வாழ முடியாதுன்னு கர்த்தருக்கு தெரியும். நம்ம ஜெபிக்கவே நமக்கு தெரியாது. யாரு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஊழியத்தை பலத்தோடு கூட செய்ய முடியாதுன்னு யாரு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். பாவத்தை ஜெயிக்க முடியாது கர்த்தருக்கு தெரியும். விசுவாசத்தின் கீழ் உன்னுடைய பலத்துல ஜெயிக்க முடியாது ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் பரிசுத்த ஆவி என்கிற பலத்தை, பரிசுத்த ஆவி என்கிற கிருபையை, பரிசுத்த ஆவி என்கிற துணையை நம்ம கொடுத்திருக்கிறார். இல்லையே சொல்லுங்க. பரிசுத்த ஆவி துணையோட இந்த உலகத்துல வாழணும். பரிசுத்த ஆவியினுடைய சார்ந்துதான் என்ன செய்ய உலகத்துல வாழணும். அதனாலதான் ஆவியானவர் எங்க போகலப்பா, உனக்குள்ளேயே வந்துடுறேன். இங்க வந்துறாரு, நமக்குள்ளே வந்துறாரு. இந்த ஆவியானவரை துக்கப்படுத்துறவா? சொல்லுங்க. ஏன் பாருங்க, கவனிங்க. ஆவியானவரை துக்கப்படுத்துறோம். உங்க மனைவிக்கு நீ பிடிக்காதெல்லாம் செஞ்சு பாருங்க. சூட்கேஸ் எடுத்து பேக் பண்ணிட்டு என்ன செய்வாங்க? சொல்லுங்க.
கிளம்பி போயிடுவாங்க. அதே மாதிரி ஆவியானவருக்கு நீங்க பிடிக்காத செஞ்சீங்கன்னா ஆவியான சொல்லாம கொள்ளாம என்ன செய்வாரு? சொல்லுங்க, போயிடுவார். நீங்க நிறைய பேரை பெற்ற அபிஷேகத்தை இப்படி இழந்துட்டு இருக்கோம். ஆவியானவர் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்நிய பேசுறோமே பாஸ்டர், அது பழக்க தோசையில பேசதான் செய்வோம். சொல்லுங்க, பழக்க தோசையில பேசதான் செய்வோம். ஒரு வார்த்தை 4 டைம் பேசுறேன்னா திருப்பி என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, பேச முடியும் இல்லையா? அப்ப அநேகர் பேசுற, எனக்கு தெரிஞ்சு 90% பேர் பேசுற பாசை எல்லாம் பழக்க தோசையில பேசுற பாசை. அது அந்நிய பாசை இல்ல, அது ஆவியானுடைய உந்துதனால பேசுற பாசை இல்ல. அல்ல சொல்லுங்க, நீங்க ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையான்னு ரொம்ப 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 நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மளால உலகத்துல என்ன சொல்லி வாழவே முடியாது, வாழவே முடியாது. தாவீது அவன் பழைய ஏற்பாடு விசுவாசி தான். அவன் பெற்ற அபிஷேகத்தை அவன் காத்து கொண்டாம ஒரு நாள் பாவம் செஞ்சுட்டான். அவன் ஆண்டவர்கிட்ட கெஞ்சறான், உபவாசம் பண்ணி கெஞ்சறான், ஆண்டவரே உடைய ஆவியை என்னோட என்ன செய்யாதீங்க, எடுத்துறாதீங்க ஆண்டவரே. ஏன்னா அந்த அந்த தாவீது தெரியும், நீ இவ்வளவு தூரம் ராஜா உயர்ந்தது காரணமே அந்த ஆவியானவர் தான். எப்ப ஆவியானவருடைய அந்த சாலமோன் அல்லது சாமுவேல் என் மேல தைல கம்பி ஊற்றினாரோ அப்போதே பரிசுத்த ஆவி என் மேல வந்து இறங்கினது. அந்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்தபடினாலதான் இன்னைக்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்தா இன்னைக்கு ராஜாவா இருக்கிறேன். சொல்ல புரியுதா? ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன ராஜா வாக்குனது பரிசுத்த ஆவியானவர். அவன் ஜெபம் பண்ற, பாவம் பண்ணி ஜெபம் பண்ற, ஆண்டவரே உடைய ஆவி என்னை விட்டு என்ன செய்யாதீங்க, எடுத்துறாதீங்க ஆண்டவரே. அந்த வசனம் படிங்க, சங்கீதம் 51. எத்தனை வருஷம்? 10 11 11. சங்கீதம் 51:11. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்துல என்ன செய்யாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. நான் பாவம் செஞ்சுட்டேன், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிட்ட என்ன செய்யாதீங்க, எடுத்துறாதீங்க ஆண்டவர். அவன் கெஞ்சன பாருங்க தாவீது. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்னைக்கு இந்த உயர்வுக்கு, இந்த ஆசீர்வாதத்துக்கு, இந்த நிலைமை காரணமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில மேன்மை அடையாத காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து கொள்ளாததே காரணம். உங்க வாழ்க்கையில ஜெயம் பெறாத காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை விட்டு கொடுக்காததே காரணம். பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பிரகாரமாக உங்களை அர்ப்பணிக்காததான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அந்த நிலைமையில இருக்கிறது காரணம். இன்னைக்கு ஐஸ்வர்யம் ஏன் வரல? இன்னைக்கு ஆசீர்வாதம் ஏன் வரல? இன்னைக்கு பாவத்தின் மேல ஏன் ஜெயம் இல்ல? தரித்திரத்தின் மேல ஏன் ஜெயம் இல்ல? குடும்பத்திலேயே சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்லைன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை என்ன செய்யல, விட்டு கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியை நடத்துவதற்கு உங்களை அர்ப்பணிக்கவில்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உதவி செய்ய எப்பொழுது ஆவலாய் இருக்கிறார், ஆயத்தமாய் இருக்கிறார். நமக்கு துணை செய்யும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக, நமக்கு எல்லா திராணியும் கிருபை கத்த கொடுக்கும்படியாக ஆவியானவர் எப்பொழுது தயாராக இருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் விட்டு கொடுக்க முடியலன்னா இன்னைக்கு ஆவியானவர் பற்றிதான இந்த வெளிப்பாடு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இல்ல. வெளியே சொல்லுங்க. திருப்பி ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தர் ஒரு நாளும் உங்கள் பாவத்தை பார்த்தோ உங்களுடைய இயலாமை பார்த்தோ கிரியை செய்கிற தேவன் அல்ல. புரியுது நான் சொல்றது? நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஆண்டவர்கிட்ட தூரம் போயிட்டேன், நான் ஜெபிக்கல, அதனால ஆவியான எனக்கு கூட உதவி செய்ய மாட்டாரு, ஆவியான எனக்கு ஜெபத்துக்கு பதில் தர மாட்டாரு, எனக்கு துணை இருக்க மாட்டாரு என்று சொல்லி நினைக்கிறோம். அப்படி எல்லாம் கிடையாது. அவன் சொல்லுங்க. சிம்சோன் தேவாவியினால் நிரப்பப்பட்டவன். எப்பொழுதும் தேவாவியான மேல் இறங்குறாரோ பலத்த காரியத்தை செய்வான். எவ்வளவு கட்டாலும் என்ன செய்வான், அப்படியே உடைச்சிட்டு வந்துடுவான். திரும்ப 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 ஆண்டு வார்த்தைக்கு மீறி 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 பாவம் செஞ்சான். திரும்ப திரும்ப வேசி இடத்துல போனான். இப்ப கண் பிடுங்கப்பட்டுருச்சு. அவன் மாவரைக்கிறவனாக எல்லாரும் கேலி பொருளாக மாறிட்டான். இப்ப 2 தூணுக்கு நடுவில் நின்று கொண்டிருக்கிறான். கவனிங்க, பாண்டு ஜெபம் பண்ற, ஆண்டவரே அந்த இழந்து போன அபிஷேகத்தை என்ன செய்யுங்க, திரும்ப தாங்க, அந்த ஒரு விஷயம் தாங்க. நான் என்ன செய்யணும்,
பாவிதான். திரும்ப திரும்ப கர்த்தர் எச்சரிக்கை மீறி செஞ்ச ஒரு பெரிய பாவிதான். ஆனாலும் கர்த்தர் இறங்கினாரே அவன் மேல, ஆவியானவனுக்கு உதவி செய்தாரு. அவன் என்ன ஜெபித்தானோ ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. அது யார் கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்ப எந்த சமயத்திலும் ஆவியானவர் எல்லா காரியத்திலும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது. வாசிங்களே, யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை என்ன செய்வாரு? நடத்துவார். அவர் தம் சுயமாய் பேசாமல் போது. நல்லா கவனிங்க. அப்ப ஆவியானவருக்கு அநேக காரியத்தை கேள்விப்படுகிறார். ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும். திருப்பி என்ன சொல்ற, என்ன கவனிங்களே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்றும் இணைந்ததான் தேவன். ஆமென் சொல்லுங்க. மூணு இணைந்ததான் தேவனா இருக்கு. தேவனுக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும். யார் யார் என்ன செய்யறாங்க, நமக்கு என்ன நடக்க போகிறது, நம்ம சுற்றி என்ன நடக்கிறது, நமக்கு என்ன நடக்க போகிறது என்று சொல்லி அத்தனை விஷயம் யாரு தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும். இந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். இந்த ஆவியா நல்லா கவனிங்க. ஒண்ணுமே தெரியாதவன கூட்டிட்டு போறதுக்கும் எல்லாம் தெரிஞ்சவன் கூட்டிட்டு போறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? சொல்லுங்க. இப்போ ஒரு கார் வாங்க போனா எப்படி, யாரை கூட்டிட்டு போவோம்? யாரை கூட்டிட்டு போவாங்க? கார் வாங்க அந்த காரை பத்தி சில பேர் மெக்கானிக் கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா அந்த மெக்கானிக் என்ன செய்யும்? அதை ஸ்டார்ட் பண்ணாலே இது நல்ல என்ஜினா, சொல்லுங்க, இதுல பிரச்சனை இருக்குதா யாருக்கு தெரியும்? அந்த மெக்கானிக் தெரியும். பக்கத்துல மளிகை கடைக்காரன வாங்க கார் வேண்டும்லாம் அப்படி கூட்டிட்டு அவனே செய்வாரு. தெரியாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கிறது, நடக்க போகுது யாருக்கு தெரியும்? அவர் கை பிடிச்சு நீங்க நடத்தி செல்லுங்க அப்படின்னா அவர் என்ன செய்வாரு? இந்த வழியில போகாதப்பா, இந்த காரியத்தை செய்யாத, இப்படி நடக்காத, இந்த வழியில போ, இந்த காரியத்தை செய்ய என்ன சொல்லி என்ன செய்வாரு? சொல்லுவாரு, இந்த வழியில நான் சொல்ற வழியில போனேன்னா உனக்கு நன்மை வரும், உனக்கு வாசல் திறக்கப்படும், உனக்கு ஆசை வரும், உனக்கு நன்மை வரும். இந்த வழியில போயிடாத, உனக்கு தீங்கு இருக்குங்க, இந்த வழியில போன பிரச்சனை இருக்கு, அந்த என்ன செய்யாத, போயிடாத, இந்த காரியத்தை செஞ்சிடாத. ஏன்னா ஆவியானுக்கு எல்லாம் தெரியும். ஆமென் சொல்லுங்க. அந்த ஆவியானவரை துணை இல்லாம இன்னைக்கு அநேக காரியத்தை நாமே செய்துதான் இன்னைக்கு தோல்வி மேல் தோல்வி அடைந்து இன்னைக்கு முடங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்மனால முடியாத அநேக காரியத்தை ஆவியானுடைய துணை கொண்டு என்னால உங்களால சாதிக்க முடியும். நம்முடைய சுயத்தினால நம்முடைய பலத்தினால முடியாத காரியத்தை ஆவியான துணையோடு கூட நம்மளால என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஒரு சீக்ரெட் சொல்றேன். இயேசு கிறிஸ்து அவ்வளவு ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு ஊழியத்தை அவரால் எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அவருக்குள்ள இருந்த ஆவியானவர், அவருக்குள்ள இருந்த ஆவியானவர், அந்த ஆவியானுடைய துணையோடு தான் இயேசு உலகத்துல அநேக காரியத்தை செய்தார். எப்ப ஞானஸ்நானம் பெற்றாரோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்து இறங்கினார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஒரு வருஷத்து படிங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் 20:22. இயேசு அவர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். போது கவனிங்க. இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியான பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். பைபிள்ல 2 இடத்துல மட்டும்தான் கர்த்தர் ஊதினார் என்று வருகிறது. முதலாவது இடத்துல ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி அவனுக்குள்ளாக தம்முடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். ஆமென். கவனிங்க. அப்ப ஆண்டவர் முதல் முறையாக மனுஷனுக்குள்ள ஊதினார், அவன் என்னன்னா ஜீவனுடையவனாக மாறிட்டான். ஆனா
மனிதன் கர்த்தருக்கு ஒரு பாவம் செய்து கர்த்தருக்கு வார்த்தை மீறி நடந்தபடினால அவன் மரித்தவனாக மாறிவிட்டான். இப்ப ஜீவன் அவனை விட்டு போய்விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மனுஷனை திரும்பமாக ஆண்டவர் உருவாக்குவதற்காக, ரீகிரியேஷன் பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுடைய பாவத்துக்கு செலுத்த வேண்டிய அத்தனை கிரயத்தையும் செலுத்தி விட்டு இப்ப இயேசு கிறிஸ்து திருப்பி என்ன செய்யறாரு? ஊதுகிறார். திருப்பி ஊதி நீ இழந்து போன அந்த ஜீவனை திருப்பி என்ன செய்? பெற்றுக்கொள். நீ இழந்து போன ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள் என்று சொல்லி இயேசு சீசர்களை என்ன செஞ்சாரு? ஊதினார். எப்போ? எது போல? ஆதியில ஆண்டவர் தேவன் அந்த மனுஷனுக்குள்ளாக தம்முடைய சுவாசத்தை ஊதினது போல. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக சீசர்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்தோன்னு குறிக்கப்பட்ட நாள்ல பரிசுத்த ஆவியானவர் மேல என்ன செஞ்சாரு? வந்து இறங்கினார். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லுங்க. அப்போ இதுவரைக்கும் மனுஷன் எழுந்து போன அந்த ஜீவனை திருப்பி என்ன செஞ்சான்? பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க என்ன எதை பெற்றிருக்காங்க? இழந்து போன ஜீவனை பெற்றிருக்காங்க. தேவனோடு கூட தொடர்பு, தேவனோடு கூட கனெக்ஷன், தேவனோடு கூட ஐக்கியம், தேவனோடு கூட உறவு, அது திரும்ப என்ன செஞ்சாங்க? பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போஸ்தலர் 2:1 வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்த போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாரு? இறங்கினார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வந்து இறங்கினார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் இப்ப நமக்குள்ள வந்துட்டார். இப்ப நம்மளாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஆலயமா மாறிட்டோம். ஆமென். இப்ப நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு நபரை தேவன் நமக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நமக்கு கொடுத்துட்டார். நல்ல கவனிங்க. இப்ப நம்ம எல்லாரும் குடும்ப வாழ்க்கை வாழ்றோம். குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. நம்ம எல்லாரும் வேலை செய்யறோம். வேலையில நிறைய போராட்டம் இருக்கு. சொல்லுங்க. சரீரத்துல நிறைய பலவீனம் இருக்கு. கவனிங்க எல்லாரும். ஊழியம் இருக்கு. ஊழியத்துல நமக்கு நிறைய சவால்கள் உண்டு. அநேக காரியத்துல நம்ம ஜெயம் பெற வேண்டியதா இருக்கு. ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டியதா இருக்கு காணப்படுகிறோம். இந்த எல்லா ஏரியால நமக்கு தேவையான ஒரே ஒரு நபராருன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம குடும்ப காரியத்துல என்ன செய்யணும்? கொண்டு வரணும்ல. ஆமென். ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் நமக்கு அவைலபிளா இருப்பார் அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னா, எப்பவுமே உதவி செய்வார். 24/7. ஆமென். ஆவியான உதவியை நீங்கள் 24 மணி நேரம் 7 நாட்களும் 24 மணி நேரம் என்ன செய்யலாம்? கேட்கலாம். எத்தனை ஆவியான உதவி கேட்டிருப்பீங்க? எப்பெல்லாம் கேட்டிருப்பீங்க? 108 ஆம்புலன்ஸ் போல எப்ப சீரியஸா கிடக்கிறோமோ போன் பண்ற 108க்கு அப்ப இல்ல. அதான் பிரச்சனை. நம்ம இருக்கிற பிரச்சனையே அதுதான். நம்ம என்ன செய்வோம்னா, இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையில பண்ற பெரிய மிஸ்டேக் சொல்லிட்டு நம்ம பந்திக்கு மேல கடந்து செல்லலாம். நம்மள ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம். we are still trying. ட்ரைன் என்னது? முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். புரியுதா சொல்றது? பைபிள் ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரிசல்ட் தான் இருக்கு. திருப்பி சொல்றேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எக்ஸ்பெரிமெண்ட் வாழ்க்கை இல்ல. முயற்சி பண்ற வாழ்க்கையே கிடையாதுங்க. புரியுதா சொல்றது? இயேசு கிறிஸ்து முயற்சி பண்ற வாழ்க்கை வாழல. இயேசு என்ன முயற்சி பண்றோம்? கடன் அடைக்க முயற்சி பண்றோம். பிரச்சனை தீர்க்க முயற்சி பண்றோம். குடும்பத்துல போராட்டங்களை மாற்ற முயற்சி பண்றோம். பண்ணி என்னாச்சு? தோல்வி ஆயிட்டோம். ஆனா விட்டோமா? இன்னும் போராடுவேன், இன்னும் முயற்சி பண்ணுவேன், இன்னும் முயற்சி பண்ணுவேன், பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஒன்னையும் சாதிக்கல. நான் சொல்ல புரியுதா? ஒன்னையும் என்ன செய்யல?
சாதிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த முயற்சி பண்ணு தோல்வி ஆனொன்னு நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புறாரு. என்ன சொல்றாரு, என்ன ஆண்டவர் விரும்புறாருன்னா, உன்னுடைய சுய முயற்சினால என்ன செய்யாது, சொல்லுங்க, நடக்காது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும். எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க அத? இல்லைங்க, புரியல இன்னும். நம்முடைய முயற்சியினால ஒண்ணும் ஆகாதுன்னு எப்போ நம்ம வர்றோமோ அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாரு, நமக்கு நம்மை வழி நடத்துவார். ஆமென். என்னால முடியாது, என்னால ஒன்றும் ஆகாது, எனக்கு அந்த பலன் இல்ல, அந்த ஞானம் இல்ல, அந்த கிருபை இல்ல அப்படின்னு நம்ம என்ன செய்யணும். சொல்லுங்க. இப்போ கையும் காலும் செயல்படல அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், உதவிக்கு யாராவது கூப்பிடுவோம். அது வரைக்கும் கையும் காலும் கொஞ்சம் செயல்படல என்ன செய்வோம், யாரையும் கூப்பிட மாட்டோம். நம்ம என்ன செய்வோம், நம்மளே செஞ்சிடலாங்க. நம்முடைய பலத்துல நம்முடைய இது காரியத்தை என்ன செய்வோம், நம்ம முயற்சி பண்ணிடுவோம். அப்படி என்ன செய்வோம், சொல்லுங்க. இப்ப நம்ம அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய முயற்சினால ஒண்ணு ஆக போறது இல்ல. ஏன்னா ஆண்டவர் தெரியும், இவன் சொந்த முயற்சியில் போறான், எங்க போய் முட்டுவான்னு தெரியும், எங்க போய் கீழே விழுவான்னு யாரு தெரியும். போ 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 ஆண்டவர் விட்டுருவாரு. உதவி செய்யறதுக்கு நான் ஒரு பக்கத்திலேயே இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் காட்டுற வழியில போன நன்மை வந்து தெரியும். ஆனாலும் எங்க என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். ஆணுடைய துணை என்ன செய்யறதில்ல, பரிசுத்தாவின் துணை என்ன செய்யறதில்ல, கேட்கறது இல்ல. உங்க பையன் உங்கள்கிட்ட வந்து, நீ கம்மன் இரு, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஏன் கோவம் வருது? ஏன் கோவம் வருது? ஒண்ணு நம்மளை மதிக்கலன்னு தெரியுது. நம்ம சொல்றத நான் ஒரு பெரிய மனுஷன், என்ன செய்யணும், எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல அப்படின்னு ஒரு கோவம் வந்தாலும் கூட, இன்னொரு விஷயம் என்னன்னா, அவனால சுயமா எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, எந்த காரியத்தையும் அவனால ஜெயிக்க முடியாதுன்னு யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். இப்ப தேவனும் ஆவியானவர் இதே அந்த மனநிலைமையில இருக்கிறாங்க. ஆவியானவர் பாக்குறாரு, ஏன் மகனே நீ இப்படி இருக்க, ஏன் இப்படி பண்ற, நான் தான் உனக்கு இருக்கிறேனே, நான் உனக்கு துணை செய்வதற்கு இருக்கிறேன், உனக்கு உதவி செய்வதற்கு இருக்கிறேனே. இந்த உலகத்துல உன்னால சுயமா என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது, உனக்கு தெரியாதா? என்னுடைய சப்போர்ட் உனக்கு வேணுமா வேண்டாமா? என்னுடைய பலன் உனக்கு வேண்டாமா? எனக்கு கிருபை உனக்கு வேண்டாமா? என்னுடைய வெளிப்பாடு உனக்கு வேண்டாமா? சொல்லுங்க. இன்னைக்கு ஆவியான, நல்ல கவனிங்க, ஆவியானவரை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். யூட்டிலைஸ் என்னது? பயன்படுத்தணும். நீங்க ஆவியான பயன்படுத்துறதே இல்ல. கிறிஸ்தவன் பண்ற பெரிய மிஸ்டேக் தான். அல்ல சொல்லுங்க. நல்லா கவனிங்க, இந்த வேத புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு யாரு தேவை? ஆவியான தேவைங்க. நம்ம படிச்சோம்னா நமக்கு நம்முடைய ஞானத்துல ஒன்னும் விளங்காது, அறிவுக்கு எட்டாது. ஆனா ஆவியானுடைய துணை படிச்சோம்னா அந்த ஆவியானவர் நமக்கு வெளிப்பாடுகளை தருவார், நமக்கு சொல்லி கொடுப்பார். அல்ல சொல்லுங்க. இந்த வேத புஸ்தகம் எழுதுறது ஆவியானவர் தான். நம்ம ஜெபிக்க தெரியாது, ஏற்றபடி பதில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நமக்கு ஜெபிக்க தெரியாது. அப்ப ஜெபிக்க தெரியாத போது ஆவியானவர் துணையை நம்ம என்ன செய்யணும்? நாடணும். அந்த சின்ன ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு என்ன வரணும்? பதில் வரணும். ஆண்டவரை அதுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவர் என்று சொல்லி அந்த ஆவியான சார்ந்து ஆவியான துணையோடு கூட நம்ம ஜெபிக்கும் போது, நல்ல கவனிங்க, நம்ம ஜெபிக்கிறதுல நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாராம்? ஜெபிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆவியானவர் நீங்க ஜெபத்தை லீட் பண்ணுங்க ஆவியானவரே, இந்த ஜெபத்தை நீங்க வழிநடத்துங்க ஆவியானவர் என்று சொல்லி அவர் கையில் ஒப்பு கொடுக்கும் போது, அவர் நம்ம ஜெபத்தை என்ன செய்வார்? லீட் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு நிச்சயம் என்ன வரும்? பதில் வரும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஒரு வேலை செய்யும் போது இந்த வேலை எனக்கு தெரியல ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவர், இந்த வேலையை திறம்பட செய்து முடிப்பதற்கு எனக்கு ஒத்தாசையா நில்லுங்க ஆவியானவரே, உண்மைதான் சார்ந்து இருக்கிற ஆவியானவர் என்று சொல்லி ஆவியானவருடைய துணையோடு கூட அந்த காரியத்தை செய்யும் போது நான் சொல்ற ரிசல்ட் தான் பார்க்கணும். அந்த ரிசல்ட் நிச்சயமாக ஒரு சக்சஸ் ஆக முடியும். ஆமென்.
ஒரு குடும்பத்தை, ஒரு நபரை ஆதாயப்படுத்த முடியலையா? ஆவியானவரே, இனிமேல் நான் செயல்பட போறேன், நான் செயல்பட போறது இல்ல, நான் அவனுக்கு போய் என்ன செய்ய சொல்ல போறது இல்ல, அவனுக்கு எந்த காரியத்தை செய்ய போறது இல்ல, வாங்க வாங்க அந்த காரியத்தை செய்ய, இந்த காரியத்தை மாறுங்கன்னு சொல்ல போறது இல்ல, ஆவியானவர் நீங்க செயல்படுங்க என்று சொல்லி நம்ம அமைதியில இருந்து ஆவியானவர் விட்டு கொடுக்கும் போது ஆவியான சைலண்டாக கிரியை செய்வார். நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும். நான் மாத்திடுவேன், நான் செஞ்சிருவேன், நான் காரியத்தை செஞ்சிருவேன், முடியாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் நமக்காக உதவி செய்ய எப்பொழுதும் ஆவலா இருக்கிறார். நம்ம ஆவியானவர் ஒப்பு கொடுங்க. மனசோர்வா இருக்கு, ஆவியானவரே மனசோர்வா இருக்கு, இந்த மனசோர்வு என்ன செய்ய வெளிவரனுக்கு உதவி செய்யும். குடும்பத்தில் இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, இந்த பிள்ளைகள் நல்வழிப்படுறதுக்கு உதவி செய்யும். இந்த குடும்பம் எப்படி இருக்கு, இந்த தேவை இருக்கு ஆண்டவரே, இந்த தேவையை நீங்க சந்திங்க ஆவியானவரே, உங்களை நோக்கி பார்க்கிறேன், உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. அந்த உதவியை ஏதோ ஒரு வழியில ஏற்ற சமயத்துல நமக்கு உதவி தர கத்த வல்லவரா இருக்கிறார். இந்த பைபிள் சொல்லுது. இந்த இயேசு கிறிஸ்து பேதுரு பார்த்து நீ போய் அந்த கடல்ல தூண்டில் போடு சொன்னது யாரு? இயேசுக்கு யார் சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் வழி எடுத்திருப்பாரு. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் இவன் தூண்டில் போட்டா அங்க மீன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த மீன் எப்படிப்பட்ட மீன்? ஒரு வெள்ளிக்காசு உள்ள மீன். அப்படி யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியாது. சொல்லுங்க, இயேசுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆவியானவர் தெரியும். அப்ப ஆவியானவர் இயேசுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார், நீ போய் சொல்லுன்னு. அப்ப இயேசுக்கு மீன் பிடிக்க தெரியாது. சொல்லுங்க, இயேசு என்ன இல்ல மீன் பிடிக்கிறவர் இல்ல. அவருக்கு ஏத்த வெளிப்பாடு ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஆவியானவர் சொல்லிட்டாருன்னு யாருக்கு தெரியும்? இயேசு தெரியும். சொல்லிட்டார், பேதுரு சொல்லிட்டார். பேதுரு யோசிக்கிறான். இவர் ஒரு நாள் வந்து சொன்னாரு, வலையை போட்ட மீன் பிடிச்சு, அதுக்கு வேண்டி சும்மா சும்மா தூண்டெல்லாம் போட்ட மீன் கிடைக்குமா? அப்படி பேதுரு என்ன செஞ்சிருப்பான்? யோசிச்சிருப்பான். சொல்லுங்க, பேதுரு யோசிச்சிருப்பான். நான் எத்தனை வருஷம் மீன் பிடிக்கிறேன், தூண்டில கடல்ல மீன் போட்டா என்ன செய்யாது, அவ்வளவு சீக்கிரம் சிக்காது. தெரியாதவருக்கு அது பகல்ல போட சொல்ல தெரியாதா? இதெல்லாம் யோசிச்சாலும் கூட சொன்னது யாரு? இல்லைங்க, பேதுருக்கு யாரு? ஏசு சொல்லிட்டாரு. ஏசு சொன்னதாரு? ஆவியானவர். அப்போ ஒரு 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 நம்பிக்கையான ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு வெளிப்பாடு வந்துச்சுன்னா அது நிச்சயம் என்ன இருக்கும்? கரெக்டா தான் இருக்கும். விசுவாசித்தான், செயல்படுத்தினான், பெற்றுக்கொண்டான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுதான் நீங்க செய்யணும். ஆவியானுடைய லீடிங் இல்லாம எதை செய்தாலும் தோல்வி மேல் தோல்விதான். ஆமென். அப்ப ஆவியானோட உட்காருங்க. ஆவியானவரே, இந்த நிலைமையில இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இதெல்லாம் இந்த விஷயத்தை நம்ம துக்கப்படுத்திட்டேன், உங்களை கேட்காம நான் செஞ்சுட்டேன், இனிமேல் அப்படி செய்ய மாட்டான். ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்காம எந்த விஷயம் செய்ய மாட்டேன், எனக்கு உதவி செய்யும். ஆவியானோட உதவி கேட்க 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 நிச்சயமா ஆவியானவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்ய. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பெரிய காரியத்தை மூலமா நடப்பிக்க நான் வல்லவராக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல இந்த கடைசி நாட்கள்ல ஆவியானுடைய செயல்பாடு நமக்கு ஒரு முக்கியமாக இருக்கணும். அதிகமா செயல்படணும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். இந்த சபை ஆவியினால் நடத்தப்படுகிற சபையா மாறணும். இந்த ஊழியம் ஆவியினால் நடத்தப்படுகிற ஊழியமா மாறணும். நம்ம ஒவ்வொருவரும் ஆவியானவரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாக நம்ம மாறணும். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர்கள் உங்கள்கிட்ட போயிருந்தாரு, நீ கூப்பிடுங்க, ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க. உள்ள ஆவியான வச்சுட்டு மனுஷனோடய பேசிட்டு கூடாது. உள்ள ஆவியான வச்சுட்டு செல்போனை பார்த்துட்டு கூடாது. உள்ள ஆவியான வச்சு டிவியை பார்த்துட்டு கூடாது. உள்ள ஆவியான வச்சுட்டு நம்ம மனமோன போக்கில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அல்லையா சொல்லுங்க. உள்ள ஆவியான இருந்தாருன்னா இந்த சரீரத்தை என்ன செய்யணும், பரிசுத்தமா வச்சுக்கணும். இந்த சரீரத்தை சுத்தமா வச்சுக்கணும். இந்த சரீரத்துல ஆவியான துக்கப்படுத்துற எந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது. அல்லையா சொல்லுங்க. ஆவியானோட என்ன செய்யணும், அதிகமா என்ன செய்யணும்,
பேசணும். ஆவியானவரே ஆவியானவரே என்று சொல்லி பேச 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 நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ள அபிஷேகம் பெருகுறதை பார்க்க முடியும், உங்களுக்குள்ள வல்லமை பெருகுறதை பார்க்க முடியும், உங்களுக்குள்ள கிருபை பெருகுறதை பார்க்க முடியும், உங்களுக்குள்ள வெளிப்பாடு அதிகமா வருகிறத என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்படி நிரம்பிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மனுஷனை பார்த்தாலே அந்த ஆவியான பேச தொடங்கிடுவார். இந்த மனுஷனை குறித்து ஆன பேச தொடங்கிடுவார். ஒரு சூழ்நிலை பார்த்தாலே ஆவியான என்ன செய்வாரு, பேச தொடங்கிடுவார். உங்க வீட்டுக்குள்ள வந்தாலே ஆவியான என்ன செய்வாரு, பேச தொடங்கிடுவார். அந்த காரியத்தை வெளிப்படுத்திடுவார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த ஆவியான எங்க இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறார். இலவசமா பெற்றுக்கொண்ட அபிஷேகம், அதை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனை ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. அடுத்த வாரம் நம்ம வேதத்திலிருந்து ஆவியான பற்றி 7 இடங்களில அந்த ஆவி குறித்து சொல்லப்பட்ட வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள போவோம்.